திடீர்னு ஒரு நாள் அக்கா போறாங்க. இத்தனை நாள் நம்ம அவங்க கூட தான் இருந்தோம். அக்கா போறாங்கன்றப்போ அந்த மனநிலை எப்படி என்ன இருந்துச்சு? அழுதேன், ஓகே. நல்லா அழுதேன். எங்க அண்ணன்கிட்ட ஒரு நாள் பயங்கரமான சண்டை. உன் பிள்ளையை நீ எப்படி வேணாலும் வளர்த்துக்க, என்ன நீ வளர்க்காத. வீடியோ போட்டப்ப அண்ணனுங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஐயோ தினமும் அடிதான் உள்ள எனக்கு. அடிப்பாங்களா? ஐயோ மனுஷங்க கிட்டலாம் சொல்லி அழுறதை விடவும் இந்த மாதிரி பாட்டை கேட்டு நம்மளே செஞ்சுக்கலாம். தேத்திக்கிட்டது ஒரு விதமான ஒரு தெரப்பி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய என் சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் வரப்போகுது அப்படின்னா, ஒரு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்னா நீயா இருக்க விடுறவங்க கிட்ட உன் வாழ்க்கையா இருப்பேன். நம்ம பணம் கேட்க போற இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட கதைகளை ஃபுல்லா கேட்பாங்க, ஆனா காசு தர மாட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னமும் எதுக்கு நீங்க கோமாளித்தனமா பண்றீங்க அப்படின்னு. எனக்கு உதவுனது அந்த கோமாளித்தனம் தான். இப்போ இங்க 2 வாட்ச் இன்டர்வியூக்கு வரீங்க, ஒரு அட்டென்ஷனுக்காக 2 வாட்ச் கட்டு வரீங்க. ஸ்கூல் போகும்போது எத்தனை வாட்ச் கட்டிட்டு போவீங்க? ஒரு வாட்ச் தான் கட்டிட்டு. ஏன்? நான் மைண்ட்ல எப்பவுமே வச்சிருப்பேன், ப்ரொஃபஷன் வேற, பேஷன் வேற. ஓகே. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு நெகட்டிவை வச்சு நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், நெகட்டிவை வச்சு ஒரு ரீச் கிடைக்கும். ஆனா அதையே கோ த்ரூ பண்ண முடியாது. அவமானத்துக்கும் வலிக்கும் கேட்ட வார்த்தைகளுக்கும் சுரேஷ் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஆதங்கமும் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவமானப்படுத்தவங்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா அந்த அவமானங்கள் தானே நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு வரப்போகுது. என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குது. நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் மீடியால ஒரு கலக்கு கலக்கி இப்போ டெலிவிஷன் மேடையிலுமே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கக்கூடிய பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து அக்காவோட வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் கடந்திருக்கீங்க இல்லையா? திடீர்னு ஒரு நாள் அக்கா போறாங்க. இத்தனை நாள் நம்ம அவங்க கூட தான் இருந்தோம். அக்கா போறாங்கன்றப்போ அந்த மனநிலை எப்படி இருக்கு? என்ன அழுதேன், நல்லா அழுதேன். கல்யாண வீடியோல பார்த்தா தெரியும். அப்புறம் ஒரு நல்லா நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்மளை அறியாமலே ஒரு இது வரும் தெரியுமா? அப்படி வரும்போது எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு நாள் பயங்கரமான சண்டை. உன் பிள்ளையை நீ எப்படி வேணாலும் வளர்த்துக்க, என்ன நீ வளர்க்காத, என்ன நானே பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போதான் நான் யோசிக்கேன், அந்த வார்த்தை இப்படி பேசுறதுக்கு நம்மளுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு. அன்னையிலேருந்து அவங்க என் விருப்பத்துக்கு எதுவும் சொல்லலை. ஆனா வீடியோ போட்டப்ப அண்ணனுங்க எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஐயோ தினமும் அடிதான் உள்ள எனக்கு. அடிப்பாங்களா? ஐயோ நிஜமா அடிப்பாங்களா? நல்லா அடி வாங்குவேன், நல்லா அடி வாங்குவேன். எனக்கு வீடியோ எடுத்து தரவங்கள அவகிட்ட போய் நீ வீடியோ எடுத்து கொடுக்க கூடாதுன்னு வார்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள எனக்கு வீடியோ எடுத்து தரவே வந்து சின்ன பசங்க, அவங்களெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும். அழுத மூமெண்ட் இருக்கா சுரேஷ்? வந்து என்னால முடியல, இப்போ நான் சிரிக்கிறேன்ல, இப்போ நீங்க முன்னாடி சிரிக்கிறீங்கல்ல? அழுதுருக்கேன். எதுக்காக? தனியா தான் அழுது. இந்த டிவோர்ஸ் நடந்துச்சுல்ல, நான் வந்து விவாகரத்துக்கு நம்ம இப்போ முடிவு எடுக்கிறோம், எடுத்தாச்சு. அப்போ எடுத்தாச்சுன்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள். அந்த டைமில் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, முடிவு எடுக்கும் போது நான் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி இருக்கேன். மனுஷங்க கிட்டலாம் சொல்லி அழுறதை விடவும் இந்த மாதிரி பாட்டை கேட்டு நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், தேத்திக்கிட்டது ஒரு விதமான ஒரு தெரப்பி என்னை பொறுத்த வரைக்கும். நான் காதுக்குள்ள ஒரு அதுலேயே ஹெட்செட் என்னன்னா ஒரு பக்கம் கேட்காது, ஒரு பக்கம் தான் கேட்கும். அதையும் வச்சுட்டு எந்த லைன் தெரியுமா, இந்த எந்த சோகம் தீர்வதற்கு இது போல் மருந்து பிரிவில்லையே, அந்த குழலை போல் அழுவதற்கு அத்தனை கண்கள் எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு டவலையும் வச்சு இப்படி வச்சிருந்து அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா இல்லாமல் இருந்தாலே பக்கத்தில் உள்ளவங்க ஏன் என்னன்னு கேட்க போகிறாங்க. அது நான் எப்போவுமே மோஸ்ட்லி வந்து அழுறது வந்து தனிமையில தான் நான் அழுவேன். அந்த அழுகையோடு கடந்த அந்த ஒரு பயணம் இருக்குல்ல, அந்த பயணம் சுரேஷோடைய வாழ்க்கையில சொல்லி கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன? யாருக்காகவும் நீ வாழாத, உனக்காக நீ வாழு. யாருக்காகவும் நீ மாற்றிக்காத, நீ யாரு, அதுதான் கற்றுக்கிட்டது. இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய என் சைட்லேருந்து ஒரு அட்வைஸ் வரப்போகுது அப்படின்னா, ஒரு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒன்றா நீயா இருக்க விடுறவங்க கிட்ட உன் வாழ்க்கையா இருப்பணி. ஆரம்பத்தில் நம்ம பேசும்பொழுது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரியான வீடியோஸ் கேட்கும்போது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சுங்க. இந்த 2 வாட்சா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்தில் நம்ம யோசிச்சிங்களா,
சரி நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், வேண்டாம் நம்ம ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அப்படிலாம் ஒன்றும் யோசிக்கல. ஒழுங்கா இருக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? கரெக்டா இருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? கரெக்ட். ஓகே, அக்கா பத்தி நிறைய இடங்கள்ல எமோஷனலான பதிவெல்லாம் நிறைய பண்ணியிருந்தீங்க பார்த்தேன். அம்மா கூட இப்போ வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மாவை பத்தி சொல்லுங்க. எங்க அம்மா வந்து கஸ்தூரி பாய். என்னை விடவும் இப்போ எல்லாருக்கும் இங்கே வந்து எங்கள் அம்மாவை தான் பிடிக்கும். எங்கள் அம்மாவுமே அப்படித்தான். அவங்களுக்கும் எதுவுமே தெரியாது. ஓகே. வெளி உலகம் தெரியாமல் 5 பிள்ளைங்களை எப்படியாவது என்ன செய்யணும், வளர்க்கணும், 5 பிள்ளைகளை எப்படியாவது என்ன செய்யணும், கரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான் அவங்க. படிப்பு அவ்வளோ வராது, ஆனால் டிரைவிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட். ஓகே. இதெல்லாம் யாரால ஜட்ஜ் பண்ண முடியும் தெரியுமா? ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னென்ன திறமை இருக்கு ஒரு டீச்சரால தான் ஜட்ஜ் பண்ண முடியும் ஸ்கூல்ல. ஓகே. ஆனால் நம்மளோட ரியல் லைஃப்ல நம்மளோட டீச்சர் யாரு? நம்மளோட அம்மா. இப்போ நான் வந்து ஒரு டீச்சர் பார்த்தீங்களா, அதனால நான் இப்போ இதை மைண்ட் அவுட் பண்ணுறேன். எப்படின்னா, டேய் நீ நல்லா டிராயிங் பண்ணுற, இதில் வந்து ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு படிப்பு வரல. ஓகே. அதே மாதிரி எங்கள் அம்மா அவனுக்கு படிப்பு வரல. தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, ஐஆர்டியில் சேர்த்து விட்டு டிரைவிங் எல்லாமே ஹெவி லைசன்ஸ் எல்லாமே எடுத்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்டில் டிரைவர் ஆக்கிட்டாங்க. ஓகே. அடுத்தது இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரளவு வந்த உடனே எங்கள் குடும்பம் என்ன ஆகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. 2 பேரும் சேர்ந்து 3வது எங்கள் இன்னொரு அண்ணனை வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்ச உடனே இவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்து மெடிக்கல் ரெப்பாக வந்து என்ன செய்கிறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுது, பூஸ்டப் ஆகுது. எங்கள் 3வது அண்ணன் என்ன செய்கிறாங்கன்னா என்ன படிக்க வைக்கிறாங்க. என்ன படிக்க வச்சு, படிக்க வைக்கிறது மீன்ஸ் முக்கியமான அமௌண்ட் எல்லாம் அவங்க கட்டுவாங்க. ஓகே. சில்லற செலவுகள் எல்லாமே வந்து நான் டியூஷன் எடுத்துட்டேன். எனக்கு காடு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் வந்து டீச்சிங் ஸ்கில். ஓகே. அப்போவே எனக்கு அது இருந்திருக்கு. நான் 12th முடிச்ச கையோடு என்ன பண்ணேன், டியூஷன் எடுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, ஒரு விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னா அதை உடனே டக்கு டக்குன்னு பிடிச்சி அதில் எவ்வளோ உயரம் போக முடியுமோ அவ்வளோ உயரம் போயிடுவேன். ஓகே. அப்போ டியூஷன் படிக்க வச்சு 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 647 மார்க்கு. 1200 இருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்ம டியூஷன் போனோமா என்ன பண்ணணும், நம்மளுக்கு வரதான் நம்ம படித்தோம். அந்த அனுபவ அறிவில் தான் நான் வந்து டியூஷன் எடுத்தது. இத்தனைக்கும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வந்து மேஜர் வந்து எனக்கு சுவாலஜி. அப்படியா? ஆனால் நான் நல்லா மேக்ஸ் எடுப்பேன். ஓகே. அந்த இது வந்து அனுபவத்தில் வந்தது. அப்படி ஒவ்வொரு ஆளும் இது பண்ணாங்க. அப்புறம் எங்கள் அக்காவை வந்து எங்கள் அப்பா படிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளையெல்லாம் நினச்ச மாட்டாவ, ரொம்ப பெருசாக வெளியெல்லாம் விட மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு மனநிலை எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அக்காவில் டெய்லரிங் கிளாஸ் சேர்த்து விட்டு டிடிசி எல்லாம் படிக்க வச்சு டெய்லரிங்கில் என்ன ஆக்கி விட்டாங்க, பெரிய ஆளாக்கி விட்டாங்க. இன்றைக்கி அவங்க வந்து டெய்லரிங் இதெல்லாம் வச்சு அவங்களும் நல்லா இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு 5 குழந்தைங்களையுமே ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. நான் இப்போ யோசிப்பேன், நம்மளாம் இவ்வளோ படிச்சிருந்தோம், நம்மளுக்கு இந்த அறிவுக்கு கூட கொஞ்சம் கூட கிடையாது. அதை அழகாக மேனேஜ் பண்ணி எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சீக்கிரத்துலேயே வந்து கஸ்தூரி பாய் கஃபேன்னு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு. எனக்கு நிச்சயமா அவங்க தான் ஒரு சாதனை பெண்மணியோ. அவங்க தான். நான்லாம் அது இல்லை, அப்பாவோட சப்போர்ட் கிடையாதுங்க. ஆமாம், கிடையாது. அப்பாவோட சப்போர்ட் கிடையாது. ஒரு பொண்ணா இருந்து 5 பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தோத்துருவோமோன்னு நினைச்சிருந்தா கூட இல்லை, என்னோட விவாகரத்துல அவங்க வந்து நான் தோத்துட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகே. அம்மா பார்த்து வச்சு கல்யாணம்? அம்மா பார்த்தது இல்லை, ஒரு நார்மலாக வந்து என்னது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எப்படி நடக்கும் அப்படி. அதுக்கப்புறம் வந்து நான் தான் எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். எங்கள் அம்மாவை கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. எப்போவுமே அப்படி தானே, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அதில் பாதி பங்கு யாருக்கு இருக்கும், நம்மள சரௌண்டிங் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து விவாகரத்து டைமில் பணத்தோட அருமை தெரிய வருது. எல்லார்கிட்டையும் கேட்குறோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சாமானியனும் என்ன செஞ்சுருப்பாங்க, கடந்திருப்பாங்க. நம்ம பணம் கேட்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கதைகளை ஃபுல்லாக கேட்பாங்க, ஆனால் காசு தர மாட்டாங்க. அப்படி நான் ஒவ்வொரு நாளும் அலைஞ்சேன் பணத்துக்காக, யாருமே தரல. எனக்கு கிடைச்சது எல்லாமே ஃப்ரீ அட்வைஸ் தான். ஓகே. நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னமும் எதுக்கு நீங்கள் கோமாளித்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு உதவுனது அந்த கோமாளித்தனம் தான். அப்போ பணத்தோட அருமை அப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஏம்மா நீ இவ்வளோ சொல்கிறியே, சுற்றி இருக்கவே சொல்கிறதெல்லாம் நீ கேட்க, யாராவது உனக்கு ஒரு 5 ரூபா தந்தாவில, தலைவலியும் காய்ச்சலும் வயிற்று பசியும் நம்மளுக்கு வந்தால் தான் என்னது நம்மளுக்குங்கிறத அப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு நிரூபிக்க வச்சேன். ஓகே. அம்மாவுக்கு இப்போது இந்த புரிதல் வந்திருக்கு இல்லையா, இப்போ சொல்கிற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரும்பொழுது ஓகே நம்ம பண்ணுறோம், நமக்கு வருதுங்கிற ஒரு மாதிரி போயிடலாம். ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சுற்றி இருக்கவங்க தேவையில்லாமல் நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி என்ன உன் பையன் இப்படி பண்ணுறான்
அப்படின்னு அம்மா கிட்ட அம்மாவோட காதுபட பேசும்பொழுது என்னடா இப்படிலாம் பேசுறாங்க, வேணாண்டா விட்டுடான்னு அம்மா எங்க சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு சராசரி அம்மா வந்து சொல்லணும். சொல்லியிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து ஒரு பிடிவாத குணம் எனக்கு ஜாஸ்தி. நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் விடவே மாட்டேன். ஓகே. அது யாருக்காகவும் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்ய மாட்டேன், நான் மாத்திக்க மாட்டேன். இப்போ இங்க 2 வாட்ச் இன்டர்வியூக்கு வரீங்க, ஒரு அட்டென்ஷனுக்காக 2 வாட்ச் கட்டு வரீங்க. ஸ்கூல் போகும்போது எத்தனை வாட்ச் கட்டிட்டு போவீங்க? ஒரு வாட்ச் தான் கட்டிட்டு போவேன். ஏன்? நான் மைண்ட்ல எப்பவுமே வச்சிருப்பேன், ப்ரொஃபஷன் வேற பேஷன் வேற. ஓகே. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அது வேற வழி, இது வேற வழி. ஓகே. ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா கட்டி ஆரம்பிச்சிருவேன். ஓகே. அப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து இந்த சொல்லி கொடுக்குற மாதிரியான வீடியோக்கள் போடுறீங்க இல்லையா, அப்பயும் எதுக்கு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு சட்டை போட்டு ட்ரௌசருக்குள்ள சட்டையை இன் பண்ணிக்கிட்டு 2 வாட்ச் கட்டிட்டு ஏன் அந்த மாதிரி? ஓகே, ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோன்றப்போ அப்போ அது ப்ரொஃபஷன் தானே, ப்ரொஃபஷனா பார்த்து அந்த இடத்துல அப்படி பண்ணலாம்ல, ஏன் அப்படி பண்ணீங்க? அதுக்கும் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லி வரேன். நான் வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடியது ட்ரெண்டிங். ஓகே. சரியா? நீங்க ஒரு விஷயத்த, நல்ல விஷயத்தையே நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னாலுமே அங்க வந்து என்ன வேணும்? கொஞ்சம் குரலி வித்த வேணும். அப்படியா? குரலி வித்த வேணும். ஓகே. இப்போ நான் நல்லா பாடம் நடத்திருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கள் பாருங்க, வியூஸ் வந்து என்ன இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இதே நான் வந்து கெட்டப் போட்டெல்லாம் கிளாஸ் நடத்துவேன், அது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வியூஸ் இருக்கும். அது நெகட்டிவ் இம்பேக்டாகவே இருந்தாலுமே அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடவை பார்க்கும்போது என்ன இந்த லூசு பையன் எப்படி பண்ணுறான், டீச்சிங் எப்படி கேவலப்படுத்துறான் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வரும். அதே இன்னொரு தடவை பார்க்கும்போது பரவாயில்லையே, இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, அப்போ சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன ஆகலாம், அவங்களோட மைண்டுக்கு போகலாம். அப்போ 5 லட்சம் வியூஸ் போகிற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 4 லட்சம் பேருக்காவது அந்த மேக்ஸ் என்ன செய்யும், போய் சேர்ந்துரும். அப்போ கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு நான் பின்பற்றின வழிமுறை தான் அது. ஆனா இப்போ அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் நல்லா நடத்தினாலே நல்லா பார்க்குறாங்க. ஓகே. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சோஷியல் மீடியா நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்னதான் கோமாளித்தனமாக காமிச்சிக்கிட்டேன், மற்றவங்கள பற்றி நான் எதுவும் பேசலை. என்கிட்ட என்ன ஸ்டஃபிங் இருக்கோ அந்த ஸ்டஃபிங்கை நான் மற்ற ஆட்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ அப்ரிஷியேட்டிங் யூ. தேங்க்யூ. ஓகேயா? ஆனால் இப்போ வந்து இருக்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியாவை தப்பான முறையில் கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு தோணும். இப்போ வந்து உங்கள் கூட ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த கூமாப்பட்டியை சேர்ந்த அந்த ஒரு நபராக இருக்கட்டும், அந்த ஒரு மனுஷன் ஒட்டுமொத்த ஊரையும் ப்ரொமோட் பண்ணிட்டாரு. அந்த ஊருக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிலர் இன்ஸ்டாகிராமையோ இந்த சோஷியல் மீடியாவையோ தப்பா பயன்படுத்துறாங்கன்ற ஒரு ஆதங்கமோ ஒரு கோபமோ சுரேஷ்குள்ள வந்திருக்கா? எனக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளை வாழ வைக்கிறதே அதுதான். அப்ப நம்ம அதுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், ஏன்னா நானுமே நிறைய ஸ்டூபிட் மிஸ்டேக் என்ன செஞ்சிருக்கேன், பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு லெவல் ஆஃப் வரும்போது நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு நெகட்டிவை வச்சு நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், நெகட்டிவை வச்சு ஒரு ரீச் கிடைக்கும். ஆனால் அதையே கோ த்ரூ பண்ண முடியாது, பீக் போக முடியாது. பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவால உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஃபேம் கிடைக்குது. அடுத்தது உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை காமிச்சு ஓகே ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் சொல்றது ஓகே சொல்லலாம். ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நானுமே அப்படிதான், நீங்கள் சொன்னது மாதிரி நான் வந்து கோமாளித்தனமாக நிறைய பண்ணியிருக்கேன். அது நான் எதிர்த்தரப்பு பார்வையாளர்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஸ்டூபிடிட்டியாக கூட இருக்கும். என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு கூட நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குதே. நானே அதை பெருமைக்குன்னு சொல்லல, இன்னைக்கு என்ன பிடிக்குது. ஓகே. காரணம் என்ன, அந்த தப்பை நம்ம திருத்திக்கிறோம். ஒருத்தங்க நம்மளுக்காக மெனக்கெட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல நம்ம கொஞ்சம் கேட்காம இருந்திருப்போம். நானும் ஆரம்ப காலத்துல கேட்கல, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு தான் நானும் இருந்தேன். ஆனா நம்ம சர்வே பண்றதே இந்த சோஷியல் மீடியாக்குள்ள. அப்ப நம்ம வந்து ரொம்ப நாளா நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா எல்லாரோட ஆதரவும் வேணும். அப்படின்னா அவங்க சொல்றதை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி நான் கேட்டு நானே என்ன செஞ்சுக்கிட்டேன், திருத்திக்கிட்டேன். வாழ்க்கை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்த அனுபவங்கள் தான் ஒரு மனுஷனை இப்படி உருவாக்கி. கண்டிப்பா. ஓகே. நீங்க வந்து நிறைய வழிகளை கடந்து வந்திருக்கீங்க, நிறைய அவமானங்களை கடந்து வந்திருக்கீங்க, நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டு வளர்ந்துருக்கீங்க. நமக்கு ஏதோ ஒரு கட்டத்துல தோணும்ல, பேசுறீங்களா? நான் இந்த இடத்துல ஒரு இது சொல்லிக்கிட்டுமா? கண்டிப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் நிறைய சலூனுக்கு வந்து நான் ப்ரமோஷன் போறேன். ஓகே. அது பிராண்டடா இருந்தாலும் சரி, நான் பிராண்டா இருந்தாலும் சரி, நான் போறேன். என்ன நல்லா மதிக்கிறாங்க, மரியாதையா நடத்துறாங்க. நான் கேட்கிற சாப்பாடு, ஜூஸ் எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா நான் ஒரு காலத்துல கடை பேரெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எங்க ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு கடை. ஓகே. அந்த கடையில வந்து நான் முடி வெட்டுறதுக்கு போய் நானே முன்னாடி இருந்தப்போ கொஞ்சம் நம்ம வளரல. ஓகே. அப்ப நான் வந்து முடி வெட்டுறதுக்கு போயிருக்கேன்.
முடி வெட்டுறாங்க. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய கடை. ஓகே. மோஸ்ட்லி நம்ம வந்து மக்கள் மனநிலை எப்படி இருக்கும், இந்த பெரிய பெரிய கடைகளுக்கு இவங்க தான் போகணும். ஆமா. ஆனால் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். எந்த கடையாக இருந்தாலும் நான் காசு கொடுக்குறேன், நான் போகிறேன். நான் அப்படி எனக்கு ஒரு மனநிலை எனக்கு உண்டு. நம்ம ட்ரெஸ்ஸிங்கை வச்சோ நம்மளோட சப்பலை வச்சோ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ முடி வெட்டுறதுக்கு 100 ரூபாய் அப்படின்னா நானும் அதே 100 ரூபாய் தான் உனக்கு கொடுக்க போகிறேன். அப்போ வந்து இப்படி இருந்து முடி வெட்டிட்டு இருக்கோம். பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அண்ணா வந்து நல்லா கதை விடுறாங்க. எப்படின்னா ஒரிஜினலாக கூட இருக்கலாம். அமௌண்ட் வந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா, 3 லட்சம் 4 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சான்னு பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய செயின் எல்லாம் போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட், அது எல்லாம் போட்டு பக்காவாக ஒரு பெரிய பணக்கார தோரணையில் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க அந்த ஆள் வந்து தண்ணி கேட்குறாரு. அந்த பர்சன் வந்து தண்ணி கேட்குறாங்க. இவங்க உடனே ஆப்பிள் ஜூஸ் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க. ஓகே. நானும் பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு ஏன் தண்ணி தரல? நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. நான் கேட்டு சண்டை போட்டேன். ஏன்னா எனக்கு வாய் துருத்துருன்னு வரும், உடனே கேட்டுறணும். அப்போ நான் தான் கேட்குறேன். அவங்களும் அதே ரூபா தான் கொடுக்க போகிறாங்க, நானும் அதே ரூபா தான் கொடுக்க போகிறேன். அப்போ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஏன் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் தண்ணி கொடுத்தாரல? அவங்க வந்து என்ன ஒழுங்காக ரெஸ்பெக்ட் பண்ணலை. என்கிட்ட சண்டைக்கு தான் என்ன செஞ்சாங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, அப்படி பார்த்துக்கோ, இப்படி பார்த்துக்கோ, என்ன சண்டை தான் வந்தாங்க. அதாவது சில வேலைகளில் சாமானியனுக்கு சாமானியன் தான் எதிரி. ஓகே. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹேர் கட் பண்ணுறது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அந்த ஜூஸ் எடுத்து கொடுக்குறவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க பணக்காரங்க. ஆப்பிள் ஜூஸ் கொடுத்த உடனே அவங்க என்ன கூட ஒரு 50 ரூபாயை கொடுக்க போகிறாங்க? கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஒரு 5 ரூபா டிப்ஸ் கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாவ, கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகே. அப்படி இவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்து வரும்போது நமக்குள்ள ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம்ல, என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கேயாவது பெரிய இடத்துல நிற்பேன், அப்போ இதுக்கான பதில்லாம் சொல்லணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாக அந்த இதுதான் இது. ஓகே. இப்போ உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, இத்தனை வருஷம் உங்களுடைய வயசு 38 வருஷமா பட்ட அவமானத்துக்கும் வலிக்கும் கேட்ட வார்த்தைகளுக்கும் சுரேஷ் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அந்த ஆதங்கமும் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அவமானப்படுத்தவங்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா அந்த அவமானங்கள் தானே நம்மளை இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வரப்போகுது. எவ்வளோ நம்ம அவமானப்பட்டாலும், எவ்வளோ நம்ம காயப்பட்டாலும், நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சாதாரணமானது கிடையாது. இல்லை நம்ம என்ன சில்வர் ஸ்பூன்லேயே பிறந்தோம், இல்லைன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு பிள்ளையாட்ட நம்ம பிறந்தோம். இல்லை நம்ம ஏதோ ஒரு கடைக்கோடியில் ஒரு சாதாரண கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்தோம். நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா அந்த அவமானங்கள் தான் நம்மளை வந்து தள்ளி விடுது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அவமானங்கள், அந்த கஷ்டங்கள், என்னை வந்து வெறுத்தவங்க, எனக்கு பேட் கமெண்ட் போட்டவங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ போ நீ போ நீ போ நீ மேலே போன்னு அவங்களுக்கே தெரியாமல் என்ன செஞ்சுருக்காங்க, உயர்த்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் தேங்க் தான் பண்ணுவேன் எல்லாருக்கும். அது பேட் கமெண்ட் போட்டவங்களுக்கும் சரி, போடாதவங்க. ஆனால் ஸ்பெஷலாக யூடியூப்பில் இருக்கக்கூடிய அக்காமார்களுக்கு எங்கே பண்ணாலும் ஒரு தேங்க்ஸ். ஓகே. ஏன்னா அவங்க தான் நான் சொன்னல, என்னோட ஸ்டூபிட் மிஸ்டேக்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு. என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சுட்டி காட்டி என்னை அழகாக கைட் பண்ணது அவங்க தான். இப்போ வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு சில விஷய சலுகைகள் எல்லாமே வரும். ப்ரைவேட் ஜாப்னும் பொழுது ரொம்ப ஐடி கம்பெனி, அதுக்கு என்ன அவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாம் வரும். ஆனால் ப்ரைவேட் டீச்சர்ஸ் அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு வேலை செக்யூரிட்டி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரைவேட் டீச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணுறதை விட மேனேஜ்மெண்ட்டோட அடிமைகள்னு மென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஓகே. என்னென்ன கோத்ரூ பண்ணீங்க ஸ்கூல் டீச்சர்? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு உட்காரதுக்கு சேர் கிடையாது. ஓகே. நீங்கள் என்கிட்ட வந்த உடனே கொஸ்டின் கேட்டீங்க, டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அதே டீச்சரை இப்படிலாம் பண்ணலாமா, உட்காரதுக்கு சேர் கிடையாது. ஓகே. உட்காரக்கூடாது. ஆனால் இல்லை, எல்லா ஸ்கூல்லையுமே பொதுவாக இருக்குல்ல ஒரு டீச்சருக்கான டேபிள் சேர் எல்லாம். நிறைய ஸ்கூல்ல எடுத்துருவாங்க. நீங்கள் 99.9% ஸ்கூல்ல என்ன கிடையாது, டீச்சர் உட்காரக்கூடாது. ஓகே. அப்புறம் வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து 8 பீரியட் இருக்குன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி 7 பீரியட் என்ன இருக்கும், கிளாஸ் இருக்கும். நின்றுட்டே தான் என்ன செய்யணும், கிளாஸ் நடத்தணும். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கல்ல டீச்சர்ஸ் வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி. அதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பையனை சேர்த்து ஒரு பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்கன்னா அவனோட ஃப்யூச்சர் ஸ்கோப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு அந்த பேரண்ட்டுக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும். காலம் முழுக்க அவங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்திட்டு நின்றுட்டு கடைசியில் எங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், பிவிடி தான் கிடைக்கும். வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு டிசீஸ். ரொம்ப நேரம் நின்னா அதுதான் வரும். ஓகே. ஆனால் அதெல்லாம் பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, காலம் முழுக்க பாடம் நடத்துக்கு நான் என்ன லூஸா? என் லைஃப்பை நான் பார்க்கணும்ல. என்கிட்ட இருந்து நான் டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஒரு புரிதல் வரட்டும்னு நான் திரும்ப பேசுவேன். ஓகே. டீச்சிங்கிறது ஒரு தொழில். இப்போ வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறது எப்படி ஒரு தொழிலோ, அது மாதிரி ஒரு டெக்னீஷியன் என்ன ஒரு தொழிலோ, அதே மாதிரி என்னது டீச்சிங் ஒரு தொழில். இப்போ இந்த வால் இருக்கு, ஒழுங்காக பெயிண்ட் அடிக்கலன்னா எப்படி இருக்கும்,
பார்க்க நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கிற மாதிரி டீச்சருக்கு அதுதான். அதுக்காக நாங்கள் பாடம் நடத்துறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பர்சனல் லைஃப் இல்லைன்னு கிடையாதுல்ல. இன்னும் நிறைய ஸ்கூல்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணக்கூடாது ஒழுங்கா. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இப்போ சின்ன வெயிட் பண்ணுங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். Dress எப்படி இருக்கும் ஃபுல்லுமே ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகழகா அவங்கள அலங்கரிக்கிறாங்க. ஃபெதர் கட்டிங் பண்றாங்களா? ஆனா நாங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்டைலா கட் பண்ணக்கூடாது. கேட்டா எங்களோட கவனம் வந்து என்ன செஞ்சிருமா, எங்களுக்கு ஸ்டூடெண்ட் எங்களை பார்த்தா அந்த சதறிடுமா. அப்படி ஒண்ணு. அதுக்கு பிறகு நிறைய வாட்ஸ்அப்ல என்ன செய்யக்கூடாது, டிபி வைக்கக்கூடாது, ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாது, டீச்சர்ஸ் வைக்கக்கூடாது. இன்னமும் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஏதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்களா? இல்ல பண்றேன். இப்போ நீங்க சொன்னது நீங்க பண்ணுங்க. ஆனா யாரும் அதுக்கு பண்றதுக்கு தயாராக மாட்டாங்க. ஓகே. அது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை நான் சொல்லி ஆகணுங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து நான் ஒரு டீச்சர் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சண்டைகள்லாம் வருவாங்கல்ல. என்ன விட்டுருங்க. கொரோனா டைம் யோசிங்க. கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரைவேட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை, அக்செப்ட். அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் டீச்சர் இருந்தாங்களா? அவங்க எத்தனை பேர் அந்த தொழிலே வேண்டான்னு சொல்லிட்டு வேற தொழிலுக்கு போனாங்க. அப்போ நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும், இல்லைன்னா அந்த டீச்சரை பற்றி பேசக்கூடிய எல்லாரும், இவங்க வந்து சமுதாயத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய பில்லர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சக மனுஷன் யாராவது ஒருத்தன் பேசுனாங்களா? இல்லை நீங்கள் கூட இப்போ பேசுனீங்க. மீன்ஸ் என்ன பேசுனீங்க? டீச்சராக இருந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பேசுறீங்க. எல்லாரும் அவ்வளோ பண்ணாங்க. யாராவது அந்த டீச்சர் தானே அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த தொழிலே விடுறாங்களே, இன்னும் யாராவது ஒரு ஆள் குரல் கொடுத்து பேசுனாங்களா? யாரும் பேசல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு விருப்பமானது பண்ணும்போது மட்டும் ஏன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க? அவங்க வாழ்வாதாரத்துக்காக தானே அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஸ்கூல்களுக்கெல்லாம் போயிருக்கோம்ல, அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டீச்சரை தேடுறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஒரு அடிமைகளை தான் அவங்க தேடுவாங்க. அதுலேயும் ரொம்ப அறிவாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க முடியாது. ஓகே. இப்போ வந்து கலைத்துறையில மொத்தமா இறங்கிட்டீங்க இல்லையா? பெரிய கலைத்துறை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை, ஃபுல்லாக அந்த என்டர்டைன்மெண்ட் சைட்குள்ளே வந்துட்டீங்கன்றப்போ திருப்பி அந்த டீச்சர் ப்ரொஃபஷனுக்குள்ளே போக நினைக்கிறீங்களா? போகனா போவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனும் பேஷனும் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஓகே. ஏதோ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி என்னோட பொட்டன்ஷியல் அவங்களுக்கு தெரியுது, இவங்ககிட்ட வந்து ஸ்டஃப் இருக்கு, இவன் வந்து குரலி வித்த கோமாளி வித்த பண்ணாலுமே பாடம் நடத்துறதுல இவன் கன் மாதிரி இருப்பான், அதை கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வேலையை கரெக்டாக செய்வான் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். நான் போயிட்டு இருக்கேன்ல, எங்கள் ஊரில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து கெஸ்ட் லெக்சரராக போயிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஆமாம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களோட அந்த பிம்பம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ப்ரொஃபஷனல் பிம்பம் போதும். அப்போ நான் ப்ரொஃபஷனலுக்கு எப்படி போகணும்? நல்லா டக்கின் பண்ணிட்டு நீட்டாக என்ன செய்யணும், ஒரு வாட்ச் கட்டிட்டு ரொம்ப அலப்பல் அதுவும் இல்லாமல் நார்மலாக போய் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வருவேன். அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நான் போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதில்ல, அது பாடம் நடத்துறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. பல அவமானங்களால் உயர்ந்திருக்கீங்க, மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்க. இந்த இடம் இப்படியே நிற்காம இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துறேன். நிஜமாவே மனசார எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வாழ்த்து கிடைச்சது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களோட துறையில் தேங்க்யூ பெரிய ஆளா வாங்க. ஓகே, மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும். அப்போ வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். ரொம்ப கண்டிப்பாக நன்றி.